குரு இருந்த இடத்தின் பலன்களை எவ்வாறு செய்கிறது? குரு நின்ற இடத்தின் பலன் என்ன அப்படின்னு கேட்குறோம். இப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு தனுசுல இருக்கு. அவரு வந்து கும்ப லக்னமா இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவம் அவருக்கு. அவருக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து தெய்வம் அம்சம் உள்ளவங்களா தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அவருக்கு. நல்ல டைப்பா இருப்பாங்க. நல்ல ஆன்மீக சிந்தனை உடையவங்களா இருப்பாங்க. நல்ல கடவுள் நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க. அந்த மாரி நண்பர்கள் அவங்களுக்கு அமைவாங்க. இதே மாரி வந்து குரு வந்து 5ஆம் பாவத்துல இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து காதல் வந்து தெய்வீக காதல் அமையும். அந்த மாரி ஒரு காதல வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இதே குரு வந்து ஒருத்தருக்கு 9ஆம் பாவத்துல இருக்கிறாரு அப்படின்னா, அப்பா வந்து நல்ல கேரக்டர் உள்ளவரா இருப்பாரு. நம்பிக்கை தரக்கூடியவரா இருப்பாரு. இவரு கல்யாணம் முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல அதாவது முதல் இதுல பிரச்சனை இருக்குன்னா, 2வதா வரக்கூடிய இது வந்து அது வந்து தெய்வீக காதலா இருக்கும். இப்படி வந்து ஒரு குரு வந்து எந்த இடத்துல இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு பாவங்கள் நடக்கும். இது வந்து நான் வந்து ஒரு பெர்சனலான விஷயங்கள், நண்பர்கள், காதல், மனைவி, 2வது மனைவி, தந்தை இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதே வந்து குரு வந்து 2ஆம் பாவத்துல இருக்கு, அதாவது தனஸ்தானத்துல இருக்கு அப்டின்னா, அந்த தனம் குடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமா குடுக்கும். குரு காரகத்துக்கு உண்டான பலன்கள சேர்த்து குடுக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 4ஆம் பாவத்துல இருந்துன்னா, வீடு தெய்வீக வீடா இருக்கும். அம்மா வந்து ரொம்ப தெய்வமா இருப்பாங்க. 5ஆம் பாவத்துல இருந்தா தெய்வ குழந்தையாவே பிறக்கும். 6ஆம் பாவத்துல இருந்ததுன்னா, வீக்கம், கட்டி இந்த மாரி நோயும் வரும். அதேமாரி 7ஆம் பாவத்துல இருந்தா, நல்ல கேரக்டர் உள்ள மனைவி வருவாங்க. 8ஆம் பாவத்துல இருந்தா, கட்டி, கொழுப்பு கட்டி இந்த மாரியான விஷயங்கள் ஜவ்வு மூலமா வலி வேதனைகள அனுபவிக்க வேண்டியது இருக்கும். 9ஆம் பாவத்துல இருந்தா, தெய்வீகமான தந்தை கிடைப்பாங்க. நல்ல பார்த்துக்கக்கூடிய தந்தைகள் கிடைப்பாங்க. 2ஆம் விவாகம் நல்லபடியா நடக்கும். ஸோ அந்த மாரி வந்து ஒரு 10ஆம் பாவத்துல இருந்துன்னா, அரசாங்கத்தில பெரிய உத்தியோகத்தில இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய நல்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, நெய் ஃபேக்டரி வைக்கக்கூடிய அமைப்பு, அதேமாரி 11ஆம் பாவத்துல இருந்தா தெய்வீக தன்மையுடைய நண்பர்கள் அமைவாங்க. லக்னத்தோட தொடர்பு வந்தா இவனே நல்ல ஆளா இருப்பான். இந்த மாரி வந்து குரு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி பலன்கள் குடுக்கும். இது வந்து ஒரு ஹை லெவல்ல உள்ள விஷயம். குரு இருக்குதோ, அது என்ன பாவங்களோட தொடர்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் ஃபைனலா நம்ம முடிவு பண்ண முடியும். என்னோட வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.